தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 8ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை சிந்திப்போம். பாவிகள் சுகபோகம் இல்லாதவர்களாய் எப்போதும் தவிர்க்க இயலாத மேலான மரணமாகிய சாவை நோக்கியே செல்கின்றனர். சுகபோகம் உடைய புண்ணியவான்களோ எனின் புண்ணியம் செய்த மக்கள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கு செல்கிறார்கள். அவர்களை காட்டிலும் பிறர் புண்ணியமும் பாவமும் கலந்தவர்கள். அவர்கள் நடுவாக கூறப்பட்ட மரணத்தையோ, நான்காவதாக கூறப்பட்ட மரணத்தையோ, மூன்றாவதாக கூறப்பட்ட மரணத்தையோ இவ்வுலகில் மனித பிறவியில் அடைகின்றனர். பிரம்மரிஷியே, உம்மை ஒன்று கேட்க விரும்புகிறேன். பாவம் செய்தவர்களை யமதர்மராஜா எங்கு கடத்தி சென்று தண்டித்து துன்புறுத்துகிறாரோ அதை நீங்கள் அறிவீர்களே. ஆனால் எங்களுக்கு அப்பாவிகள் எங்கு வசிக்கிறார்கள் என்பது குறித்து விளக்கி கூறுங்கள் என்றனர். கஷ்யப்பர் என்ற 8வது சூரியனிடமிருந்து உண்டான மற்ற சூரியர்கள் வானுலகம், பூவுலகம் இவற்றினுடைய இடைவெளியில் பாவிகளை எப்போதும் கொல்கின்றனர். சூரியர்களால் அங்கே நரகத்தில் வீழ்த்தப்படுகின்றனர். உடலில்லாத அவர்கள் பாவச் செயல்களுக்கு தக்கபடி யாத்தனா சரீரத்தை அடைகின்றனர். கையில்லாதவர்களாகவும், கால் இல்லாதவர்களாகவும், கேசம் இல்லாதவர்களாகவும் அங்குள்ள அந்த பாவிகள் தாயின் கருவிலிருந்து பிறக்காதவர்கள் மரித்து மீண்டும் மரித்தலையே அடைகின்றனர். தங்களுடைய பாவச் செயல்களாலேயே அவர்கள் புசிக்கப்படுகின்றனர். புழுக்களைப் போல் பாவிகள் எங்கும் துன்புறுகின்றனர். அத்துன்பத்தால் சூரியர்களால் சுத்தமாக்கப்படுகின்றனர். எவன் இவ்வுண்மையை உள்ளபடி அறிகிறானோ அவன் இங்கு கூறப்பட்டுள்ள மரணத்தை ஜெயிப்பான். இங்ஙனம் அறிந்த அந்த பிராமணன் நிச்சயமாக நீண்ட காலம் நற்கீர்த்தி உள்ளவரான தீர்க்கசித்தமர் என்ற ரிஷியை போன்றவனாக இருப்பான். கஷ்யப்பர் பூஜிக்க தகுந்த அதிதியானார் அந்த ரிஷி. நினைத்த மாத்திரத்தில் ஓரிடத்திற்கு செல்லக்கூடிய சித்தி வாய்ந்தவராகவும் அவ்வாறே திரும்பி வரக்கூடியவராகவும் அவர் விளங்கினார். எந்த கஷ்யப்பரிடம் படைப்பின் ஆரம்பத்தில் தோன்றிய 7 சூரியர்களும் தோன்றினார்களோ அப்படிப்பட்ட கஷ்யப்பருடைய அதிதியான தீர்க்கசித்தம ரிஷி என்று மேலே கூறப்படுகிறது. தீர்க்கசித்தமர் என்ற ரிஷியோ 7 சூரியர்களுக்கு நாயகரான கஷ்யப்பருக்கு ஒளி வீசும் அதிதியானார் என்ற வாக்கியமும் உள்ளது. கஷ்யப்பர் பஷ்யகராக, அதாவது பார்ப்பவராக ஆகின்றார். ஏனெனில் அனைத்தையும் சூக்குமமான ஞான திருஷ்டியால் பார்க்கிறார் என்பதால் இனி 8 விதமான மூர்த்திகளை உடைய அக்னியின் பெருமை கூறப்படுகிறது. அக்னியே, எங்கள் செயலால் உண்டான செல்வத்தை அனுபவிப்பதற்கு நல்ல மார்க்கத்தில் எங்களை அழைத்து செல்ல வேண்டும். தேவனே, எல்லா எண்ணங்களையும் தாங்களே அறிந்தவர். மறைந்திருந்து கெடுக்கும் பாவத்தை எங்களிடமிருந்து விலக்கி அழித்து விடுவீராக. உமக்கு நிறைவாக நமஸ்கார வச்சனங்களை சமர்ப்பித்து பூஜிக்கிறோம் என்பதாக உள்ளது. மேலும் இப்பகுதிக்கான கூடுதலான விளக்கத்தையும் சிந்திப்போம். பகைமை உடையவர்களும் கொடியவர்களும் மனித பதர்களும் பாவிகளுமான அவர்களை பிறந்து இறந்து உழலும் உலகங்களில் அசுர யோனிகளில் நான் அடிக்கடி தள்ளுகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் 16வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். பாவ உலகமாவது நரகமும் புழு, பூச்சி, மிருகம், தாவரம் முதலிய பிறவிகளாகும். புண்ணியம் செய்த புண்ணியவான்கள் செல்வது தேவர்கள் வாடும் ஸ்வர்கலோகமாகும்.
சொர்க்கலோகத்தில் எமபயம் இல்லை. கிழத்தனத்தால் பயப்பட வேண்டியதில்லை. பசி தாகம் இரண்டையும் கடந்து சோகமற்றவனாய் அங்கு சென்றவன் இன்புறுகிறான் என்று கட்டோபனிஷதம் கூறுகிறது. மேலே கூறிய இரண்டு வகையிலும் சேராது இடையில் உள்ளவர்கள் வியாதி முதலிய பீடைகளால் துன்புற்று இறந்த பின் சம்பிரதி, அதாவது மீண்டும் இந்த மனித பிறவியையே அடைகின்றனர். ஸ்வர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ தாழ்ந்த பிறவிகளுக்கோ போவதில்லை. புண்ணியேன புண்ணியலோகம் நயதி பாப்பேன பாப்பம் உபாஸ்யாமேவ மனுஷ்யலோகம். புண்ணியத்தால் புண்ணிய உலகிற்கும் பாவத்தால் பாவ உலகத்திற்கும் இரண்டாலும் மனித உலகத்திற்கும் உதானன் என்னும் ஜீவன் அழைத்துச் செல்கிறான் என்று பிரஷ்ன உபநிடதம் கூறுகிறது. சூரியர்கள் இரவு பகல்களையும் ரித்துக்களையும் உண்டாக்குபவர்கள். ஏற்கனவே வர்ணிக்கப்பட்ட 7 சூரியர்களும் நாம் செய்யும் வினைகளுக்கு சாட்சியாக இருக்கின்றனர். இறைவனின் ஆணையால் அவரவர்களுக்கு உடைய கர்மத்திற்கு தகுந்த பலனை அளிப்பவர்கள். அவர்கள் பாவிகளை நரகத்தில் வீழ்த்தி துன்புறுத்துகின்றனர். விவஸ்வான் என்ற சூரியனுடைய புத்திரன்தான் பாவிகளை தண்டிக்கும் யமதர்மராஜனாவான். தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகான குரலில் சூரிய நமஸ்காரத்தின் 8ஆம் அணுவாக்கத்தில் 5 முதல் 8 வரை உள்ள பகுதிக்கான வேத பாராயணத்தை கேட்டு ரசிப்போம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 8வது அணுவாகம். அநாபோகாஃப் பரம் மிருத்யும் பாபாஸ் சய்யந்தி சர்வதா ஆபோகாஸ்த்வேவ சய்யந்தி யத்ர புண்ணியக்ருதோ ஜனாஹ ததோ மத்யமமாயந்தி சதுமக்னிஞ்ச சம்பிரதி ப்ருச்சாமி த்வா பாபக்ருதः யத்ர யாதயதே யமः த்வன்னஸ்தத் பிரம்மன் பிரப்ரூஹி யதி வேத்தா சதோ கிருஹான் கஷ்யபாதுதிதா சூர்யாः பாபான் நிர்க்னந்தி சர்வதா ரோதஸ்யோரந்தர்தேசேஷு தத்ர ந்யஸ்யந்தே வாசவைः தே ஷரீராः பிரபத்யந்தே யதா புண்ணியஸ்ய கர்மணः அபாஹான்யபாதகேஷாஸா தத்ர தே யோனிஜா ஜனாः மிருத்வா புனர்மிருத்யுமாபத்யந்தே அத்யமானா ஸ்வகர்மபிः ஆசாதிகாஹ்ரமயைவ ததः பூயந்தே வாசவைः அபைதம் மிருத்யுஞ்சயதி ய ஏவம் வேத சகல்வைவம் வித்பிராமணः தீர்ഘஸ்ருத்தமோ பவதி கஸ்யபஸ்யாதித்தி சித்தகமனः தஸ்யைஷா பவதி ஆயஸ்மின் சப்தவாசவாः ரோஹந்தி பூர்வ்யாருஹः ரிஷிரிஹ தீர்ഘஸ்ருத்தமः இந்திரஜகர்மோ அதிதிரிதி கஸ்யபः பஷ்யகோ பவதி யத் சர்வம் பரிபஷ்யதீதி சௌக்ஷ்மியாத் அதாக்னேரஷ்டபுருஷஸ்ய தஸ்யைஷா பவதி ஆக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யோத்யஸ்மஜ்ஜுஹுரானமேனஹ போயிஷ்டாந்தேன மௌக்திம் விதேமேதி. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 8ஆம் அணுவாக்கத்தில் 5 முதல் 8 வரை உள்ள பகுதிகளுக்கான விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 9ஆம் பகுதியில் ஆதவனோடு நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.